பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, இந்த நாள்ல கூட தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேச நினைக்கிறவாறு அது புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சொத்து கிருபை. அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதிதா இருக்கிறது. அவருடைய உண்மை பெரியது. ஹல்லேலூயா. நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதுக்கு காரணம் கர்த்தருடைய மகா பெரிய கிருபை, கர்த்தருடைய மகா பெரிய அன்பு, கர்த்தருடைய மகா பெரிய உண்மை, கர்த்தருடைய மகா பெரிய இரக்கத்தினாலதான் இன்றைக்கு நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த துல்லாத உலகத்துல வெறுக்கிற ஜனங்கள் மத்தியில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பகைக்கிற ஜனங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நெருங்குகிற ஜனங்கள் மத்தியில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அநேகர் உங்களுடைய ஒரு வீக்னஸ் அவங்களுக்கு தெரிந்த மாற்றத்திலே அதை குற்றப்படுத்தி உங்களை காயப்படுத்தி உங்களை வெறுத்து பகைத்து உங்களை விட்டு தூரம் போயிருக்கலாம். ஆனா நம்முடைய இயேசப்பா உங்களுக்கு யார் தெரியுமா? அவருடைய பெரிதான அன்பு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பெரிதான இரக்கம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பெரிதான உண்மைத்துவம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? உலகமே உங்களை எதிர்த்து நின்று நீ குற்றவாளி, நீ சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி கல்லிருந்து கொலை செய்ய நினைத்தாலும் ஏசப்பா நடுவுல நின்று என்ன தெரியுமா சொல்வாரு? நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்வதில்லை. ஹல்லேலூயா. ஏன்? உன்னுடைய ஆக்கினையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன், உனக்காகத்தான் நான் மறைத்தேன். என் கைகளையும் கால்களையும் ஆணிகள் அடித்து தலைமுடியெல்லாம் தலையில முள்முடி சூட்டப்பட்டு விழாவில ஈட்டியால் குத்தப்பட்டு ரத்தம் சிந்தி உனக்காக நான் உடைத்திருக்கிறேன். உன் மேல் விழ வேண்டிய ஆக்கினை என் மேல் விழுந்தது, உனக்காக நான் மறைத்தேன். இனி நீ ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவதில்லை என்று சொல்லி உங்களை அவர் நிர்மூலமாகாமல் காத்து கொண்டிருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. இம்மை பொழுதும் அவர் உங்களை கைவிட்டாலும் மிகுந்த இரக்கத்தால் உங்களை சேர்த்துக் கொள்வார். பிரியமானவர்களே, நீங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறீங்க, ஆகையால் நீங்க பாக்கியவான்களா இருக்கிறீங்க. இரக்கத்தை நீங்க அநேகருக்கு நீங்க காண்பிக்க கொள்ள நீங்களும் இரக்கத்தை பெறுவீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்குதா? உங்களுடைய ஒரு குறை நிமித்தமா, உங்களுடைய ஒரு சின்ன தவறு நிமித்தமாய் உலகம் பகைத்திருக்கிறதா? நீங்கள் நம்பினவர்கள் உங்களை வெறுத்திருக்கிறார்களா? நீங்கள் நேசித்தவர்கள் உங்களை கைவிட்டு போயிருக்கிறாங்களா? உங்களை புரிந்து கொள்ளாமல் தூரம் போயிருக்கிறாங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசப்பா உங்களை பார்த்து சொல்றார், உங்களுடைய ஆக்கினையெல்லாம் நான் சேர்த்ததுனால இன்றைக்கு உங்களுடைய உறவுகளை நான் சீர்படுத்த போறேன். எவ்வளவு தூரம் உங்களுடைய உறவுகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், பிள்ளைகளால, பெற்றோர்களால, உங்களுடைய உறவினர்களால, உங்களுடைய நண்பர்களால, நீங்கள் நேசித்தவர்களால, நீங்கள் மிகவும் பிரியமா இருக்கிறவர்களால உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். பிரியமானங்களே, ஆனா இயேசுவா இன்றைக்கு அந்த உறவுகளை சரிப்படுத்த நினைக்கிறார். உங்களுடைய ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் மாற்ற நினைக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை மாற்ற நினைக்கிறார். உங்களை நிர்மூலம் ஆகாமல் உங்களை வாழ வைக்க நினைக்கிறார். ஏன்? அவருடைய மகா பெரிய கிருபையினால, அவருடைய மகா பெரிய இரக்கத்தினால, அவருடைய மகா பெரிய உண்மையினால உங்களை நிர்மூலமாகாமல் வாழ வைக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய உறவுகளை சீர்படுத்த நினைக்கிறார்.
எல்லாவற்றையும் மாற்றி விடுவார் பிரியமாங்களே. அவருடைய கிருபை காலை தோறும் புதிதா இருக்கிறதுனால ஒரு வாழ்க்கை ஒரு புகைய போல பழையவன் எல்லாம் மாறி ஒரு புது வாழ்க்கைக்கு நேராய் நீங்க கடந்து போக போறீங்க. ஒரு புது வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. எல்லாவற்றையும் மாற்ற போகிறார், எல்லாமே சரி செய்ய போகிறார். ஏசப்பாவை நம்புங்க, ஏசப்பாவை விசுவாசிக்க, அவர் ஏசப்பாவை முழுமையாக உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் மாற்றி நிர்மூலமாகாமல் உங்களை காத்து வழி நடத்துவார். இன்றைக்கு ஜெபிக்கலாமா? எந்த காரியத்தை குறித்து கவலையா இருக்கிறீங்க? உடைந்து போயிருக்குதான் உங்க உறவுகள், இன்றைக்கு கர்த்தர் சரி செய்வார். நிர்மூலமாகாமல் காத்துக் கொள்வார், உங்களையும் காத்துக் கொள்வார். ஏன்? அவருடைய மகா பெரிய இரக்கம், அவருடைய மகா பெரிய உண்மை, அவருடைய மகா பெரிய கிருபையினால. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாள்ல கூட நம்முடைய பிள்ளைகள் அப்பா எவ்வளவோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பா. இருதயத்தில் வேதனை அப்பா, கண்ணீர் அப்பா, என் உறவெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது. என்னை புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில எனக்கு இருக்கிற ஜனங்கள் மத்தியில், என்னை நெருக்கிற ஜனங்கள் மத்தியில் பகையோட அப்பா ஒரு பழி சொல்லோட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யார் என்னை மாற்ற முடியும்? நான் நிர்மூலமாகித்தான் போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்கப்பா. நான் நிர்மூலமாகித்தான் போகணும்னு நினைக்கிறாங்கப்பா. ஆனா ஏசப்பா, இன்றைக்கு நீங்க அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. நீங்கள் நிர்மூலமாகுவதில்லை. உங்களுடைய இரக்கத்தால, உங்களுடைய மகாபெரிய கிருபையினால, உங்களுடைய மகாபெரிய உண்மையினால இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை வாழ வைப்பீராக. உறவுகளை சீர்படுத்திக் கொள்ளுங்க, அவர்களையும் நீர் மாற்றி நடத்துக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you.